எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ IBSPO ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டே 1, இது ஸ்லாட் 3க்கான ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு $999 கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் GOT20 அப்படின்னு சொல்லி ஒரு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா $200 ஆஃபர் கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ரைட். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ அதாவது வந்து இன்றைக்கி IBSPO எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்லாட் 1 ஒரு டைப் இருந்துச்சு, ஸ்லாட் 2 ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஸ்லாட் 3 எந்த டைப்புனே தெரியலையே சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்லாட் 3 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன லைன்ஸில் பசில்ஸ், வழக்கம்போல் பசில்ஸ் தான், நிறைய பசில்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதுப்போ வந்து உங்களுக்கு சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, ஸோ பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் போயிருக்கு. ஸோ பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேர்டு கொடுத்து மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா இருந்திருக்கு. ஸோ வழக்கம்போல் பசில்ஸ் அண்ட் சிட்டிங் அன்சர்டைன் பசில் கேட்டிருக்காங்க, அன்சர்டைன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இன்சைட் அவுட் சைட், சர்க்கிளில் இன்சைட் அவுட் சைட் கேட்டிருக்காங்க. ஸோ ஏர் பேஸ்டு பசில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்திருக்காங்க. பசில்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இது போக வந்து ஆர்டர்ஸ் அண்ட் ரேங்கிங் கொஷின்ஸ் வேறு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீசனிங் இருந்திருக்கு. ரீசனிங்கில் வந்து நீங்கள் பிக் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அட்டெம்ப்டை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு ரீசனிங். சரியா? ஆப்டியை பொறுத்தவரையும் ஆப்டி மாடரேட் தான்ப்பா, அதில் எந்த டவுட்டுமே வேணாம். இங்கிலீஷும் ஆப்டியும் இன்றைக்கி வந்து மாடரேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லாட்லேயும் வந்து ஆப்டியும் இங்கிலீஷும் வந்து மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு ராங் நம்பர் கேட்டிருந்திருக்காங்க, அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இன்இக்வாலிட்டியும் அப்ராக்சிமேஷன் போன ஸ்லாட்டில் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளிஃபிகேஷனும் ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே மாற்றி அப்ராக்சிமேஷனும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்க போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. லைன் கிராஃபும் டேபிள் கிராஃபும் கேட்டது, லைன் டியும் டேபிள் டியும் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் லெட்டர் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. இது போக மிஸ்லேனியஸ், அதாவது அப்ளிகேஷன் சம், அரித்மெட்டிக் சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்டி இருந்திருக்கு. ஆப்டிடியூடில் வழக்கம்போல் கேல்குலேட்டிவாக நீங்கள் இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும், ஸோ இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது போக இங்கிலீஷ் வந்து பேச்சே இடமே இல்லைப்பா. இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் வந்து மாடரேட் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இது RC வழக்கம்போல் 8-9 கொஷின் கேட்டிருக்காங்க. இது போக வந்து உங்களுக்கு வேர்ட் ஸ்வாப்பும் கேட்டிருக்காங்க, இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக எரர் ஸ்பாட்டிங் வழக்கம் போல் அதே 3 சென்டென்ஸ் கொடுத்து எது ட்ரூ எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஃபில்லர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷும் மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணவங்க உங்களோட அட்டெம்ப்ட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னத்தில் ஸ்டக் ஆனீங்க, நான் இது கொஷின்ஸ் எது நான் எது விட்டுட்டேன், நான் இது மேபி ஃப்ளோவில் இது மாற்றி சொல்கிறேன்னு தெரியல. நான் எல்லாமே கரெக்டாக தான் சொன்னேன் கேட்ட வரையும். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் வந்து ஒரு என்கிட்ட சொன்ன மினிமம் அட்டன் வந்து 24 சொன்னாங்க. ஸோ மினிமம் 24 அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது வந்து மினிமம் அட்டன் தான் சொன்ன மாதிரி. ஸோ மினிமம் 24. ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூடில் வந்து மினிமம் வந்து 17 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. ஸோ அது கம்மி யாரும் சொல்லலை. ஸோ இது போக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து அக்யூரேட்டாக போடணும் சார், கொஞ்சம் பார்த்து போடணும், 15 above தான் சார் போட முடியும் சார். அவங்களே வந்து 50 எவ்வளோனே சொல்லலை, 15 above போட்டிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ நான் சொன்னேன் அதே மாதிரி அவங்க தான் சொன்னதே கம்மி, 15 above சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ராயல் பாஸோ வீடியோ தேவைப்படும் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே உங்களே, டாடா, பபாய், see you.